ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 13, அத்தியாயம் 2, மாறும் உடல் மாறாத ஆத்மா. அதன் தொடர்ச்சி. தலைப்பு: பூரணத்துவம் அடைவது எவ்வாறு? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், உங்களது நிலை பூரணமானதல்ல என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். பூரணம் அடைவது எப்படி என்பதை கண்டுபிடிப்பது முக்கியமல்லவா? பேராசிரியர் தாரா கேட்கிறார், ஆனால் ஆத்மாவாக ஏன் பூரணத்துவம் அடைய வேண்டும்? மனிதர்களாக பூரணத்துவம் அடைய முடியாதா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், மனித உடலில் உங்களது நிலை பூரணமானது அல்ல என்று முன்பே ஒப்புக்கொண்டீர்கள். எனவே இந்த பூரணமற்ற நிலையின் மீது ஏன் இவ்வளவு பற்று கொண்டிருக்கிறீர்கள்? பேராசிரியர் தாரா கூறுகிறார், மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு சாதனமாக இந்த உடல் இருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட இது சாத்தியமானதே. பேராசிரியர் தாரா பதிலளிக்கிறார், பறவைகள் விலங்குகள் பேசிக்கொள்வதற்கும் நாம் பேசிக்கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா கேட்கிறார், அதில் என்ன வித்தியாசம் உள்ளது? அவை தங்களின் சமூகத்தினருடன் பேசிக்கொள்கின்றன, நீங்கள் உங்களின் சமூகத்தினருடன் பேசிக்கொள்கிறீர்கள். பேராசிரியர் டர்க்ஹைம் கூறுகிறார், விலங்குகளுக்கு தன்னுணர்வு இல்லை என்ற உண்மையான விஷயத்தை நான் நம்புகிறேன். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை அதனால் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்த தலைப்பு: விலங்குகளில் இருந்து உயர்வடைதல். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அதுதான் முக்கியமான விஷயம். தான் யார் என்பதை மனிதனால் புரிந்து கொள்ள முடியும், பறவைகளாலும் விலங்குகளாலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே மனிதர்களாகிய நாம் பறவைகள் மற்றும் விலங்குகளின் மட்டத்தில் செயல்படாமல் தன்னை அறிவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. மனித வாழ்க்கை பூரண உண்மையை பற்றி சிந்திப்பதற்காகவே உள்ளது. மனித வாழ்வின் நோக்கம் அதுவே. விலங்குகளை போன்று உண்பதும் உறங்குவதும் அல்ல. பூரண உண்மையை அறிவதற்கான கூடுதல் அறிவை நாம் பெற்றுள்ளோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் காண்டம் 1, அத்தியாயம் 2, பதம் 10 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது: காமஸ்ய நேத்ரிய பிரீதீர் லாபோ ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்வ விக்ஞாசா நார்தோ யஸ்ஸேஹ கர்மபிஹி. வாழ்வின் விருப்பங்கள் புலனின்பத்தை நோக்கி செலுத்தப்படக்கூடாது. மனிதன் பரம்பொருளை பற்றிய விசாரணையில் ஈடுபட வேண்டியவன் என்பதால் அவன் ஆரோக்கியமான வாழ்வு அல்லது சுய பராமரிப்பிற்கு மட்டுமே ஆசைப்பட வேண்டும். வேறு எதுவும் அவனது தொழிலின் நோக்கமாக இருக்கக்கூடாது. பேராசிரியர் தாரா கேட்கிறார், ஆனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நமது உடலை பயன்படுத்துவது நேரத்தை வீணாக்குவதாகுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது. ஏனென்றால் நன்மை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. உடலை வைத்து நீங்கள் நன்மை என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் இந்த உடல் அல்ல என்பதால் இந்த உடல் பொய்யானது. உதாரணமாக, நீங்கள் ஓர் அறையில் தங்கியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த அறை அல்ல. நீங்கள் அந்த அறையை அலங்கரித்து வைத்துவிட்டு உணவு உண்பதற்கு மறந்துவிட்டால் அது நன்மையாக முடியுமா? பேராசிரியர் தாரா கூறுகிறார், உடலை அறையுடன் ஒப்பிடுவதை நல்ல உதாரணமாக நான் நினைக்கவில்லை. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நான் இந்த உடல் அல்ல என்பதை நீங்கள் அறியாததே அதற்கு காரணம். பேராசிரியர் தாரா கூறுகிறார், நாம் அறையை விட்டு வெளியே சென்று விட்டாலும் அறை அப்படியே இருக்கும். ஆனால் உடலை விட்டு வெளியேறிவிட்டால் உடல் இருப்பதில்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், வீடு அழிந்து போய்விடுவதும் இறுதியாக நேரக்கூடிய ஒன்றே. பேராசிரியர் தாரா கூறுகிறார், நான் என்ன சொல்கிறேன் என்றால், உடலுக்கும் ஆத்மாவுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும், ஒரு வகையான ஒற்றுமை, குறைந்தபட்சம் நாம் உயிருடன் இருக்கும் வரை. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இல்லை, அது உண்மையான ஒற்றுமை அல்ல, அதில் வேற்றுமை உள்ளது. உதாரணமாக, நாம் தற்போது வசிக்கும் இந்த அறை நான் உயிரோடு இருக்கும் வரைதான் எனக்கு முக்கியமானதாக இருக்கும். உடலை விட்டு ஆத்மா சென்று விட்டால் உடலானது அறையிலிருந்து வெளியே எறியப்படுகிறது. அவ்வுடல் அந்த உரிமையாளருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்த போதிலும். பேராசிரியர் தாரா கேட்கிறார், நீங்கள் உடலில் இருந்து பிரிந்து செல்ல விரும்பாவிடில் என்னவாகும்? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பது கேள்வி அல்ல. நீங்கள் நிச்சயம் பிரிந்தாக வேண்டும். நீங்கள் மரணம் அடைந்தவுடன் உங்களது உடலை உங்களது உறவினர்கள் வெளியே எறிந்து விடுவார்கள். பேராசிரியர் டர்க்ஹைம் கூறுகிறார், நான் இந்த உடல், நான் ஓர் ஆத்மாவை பெற்றுள்ளேன் என்று நினைப்பதை விட, நான் ஓர் ஆத்மா, நான் இந்த உடலை பெற்றுள்ளேன் என்று நினைத்தல் வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். அடுத்த தலைப்பு: இரவா தன்மையின் இரகசியம். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், நீங்கள் இந்த உடல் என்றும் நீங்கள் ஓர் ஆத்மாவை பெற்றுள்ளதாகவும் நினைத்தால் அது தவறானது. அது உண்மையும் அல்ல. நீங்களே ஆத்மா.
நீங்கள் ஒரு தற்காலிகமான உடலால் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆத்மாவே முக்கியமான விஷயம், உடல் முக்கியமானதல்ல. உதாரணமாக, நீங்கள் ஒரு கோட்டை அணிந்திருக்கும் வரை அது உங்களுக்கு முக்கியமானது. ஆனால் அது கிழிந்து போய்விட்டால் நீங்கள் அதனை எறிந்துவிட்டு மற்றொன்றை வாங்கிக் கொள்வீர்கள். உயிர்வாளியும் தொடர்ந்து இதையே அனுபவிக்கின்றான். நீங்கள் தற்போதைய உடலை விட்டு பிரிந்து மற்றொரு உடலை ஏற்கிறீர்கள். அதுவே மரணம். நீங்கள் முன்னதாக வசித்து வந்த உடல் முக்கியமற்றதாகி விடுகிறது. நீங்கள் இப்போது வாழும் உடல் விரைவில் முக்கியமற்றதாகிவிடும். குறுகிய காலத்தில் மாறிவிடக்கூடிய உடலுக்கு மனிதர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது பெரிய பிரச்சனையே. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 3 ஆத்ம பரிசோதனை என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.